ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, மனுஷனை அவர் எந்த அளவுக்கு விசேஷித்த விதமாய் அவர் பார்க்கிறார் என்று. தேவன் ஒருபோதும் மனுஷனை மறக்காதவர். அவர் உனக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்யணும், உனக்கு என்னெல்லாம் நன்மை செய்யணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீ விசேஷித்தவனா இருக்கிற. அந்த குருவியவே அவர் அவ்வளோ கரெக்டா எண்ணிக்கையில வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு குருவி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாதுன்னும் போது அதை காட்டிலும் 1000 மடங்கு விசேஷித்தவனா இருக்கிற அந்த மனிதனுக்கு ஏதாவது நேர கர்த்தர் விட்டு வருவாரா? நமக்கு ஒரு தீமை நடக்குதுன்னு சொன்னா அது நாம செய்யற தவறுனாலதான் நடக்குமே தவிர கர்த்தரால நமக்கு எந்த தீமையும் நடக்காது. ஏன்னா கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவர் எப்போதுமே நமக்கு நன்மை செய்ய தான் நினைத்திருக்கிறார்.